அந்த 3 பக்க அறிக்கைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, இவ்வளோ நேரம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத 3 பக்கத்துக்கு அதுக்கு தேவையா? அப்படின்ற ஒரு அதுல ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா இருக்கா? 3 பக்க கடிதத்துல ஒரு பின் பாயிண்ட் சொல்ற மாதிரி ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுது ராணுவ கட்டுப்பாடு. ராணுவ கட்டுப்பாடுன்னு வார்த்தையில இருக்கடா. ஒரு மீட்டிங்ல கூட அந்த கட்டுப்பாடை காணமாடா. எல்லாம் அதை தேடிங்கிறாங்க. அந்த கட்டுப்பாடை எங்க இருக்குதுன்னு தேடிங்கிறாங்க. அவங்களுடைய அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் வெளியில வரும். இப்ப நீங்க உங்க அப்பா கூட இருந்தாருன்னு வச்சுங்களேன், எஸ்ஏசி அவர்கள் கூட இருந்தாருன்னா அவர் கைட் பண்ணுவார். தம்பி இது சரியா வராது, இது சரியா வரும். ஏன்னா அவர் ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க தளபதியால மாறி இருக்க முடியாது. நீங்க ஜோசப் விஜய்னு ஒருத்தர் சொல்லும் போது கொந்தளிச்சாங்கல்ல, இப்ப அந்த ஜோசப் விஜய் என்னவா இருக்காரு? இன்னைக்கு காலையில பூஜை எப்படி நடந்தது பாத்தீங்களா? அங்கதான் வரேன் பாயிண்ட்டுக்கு. நான் நீங்களும் கரெக்டா பாயிண்ட்டுக்கு வரீங்க. அப்ப இப்ப ஜோசப் விஜய் சொன்னவங்களே உங்களை என்ன சொன்னாங்க? மாத்தி பேசினாங்க. இப்ப நீங்க பெரியார்னு சொல்லிட்ட உடனே கொந்தளிச்சிட்டாங்க. ஆஹா பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுனாங்க. இப்ப மறுபடியும் நீங்க பந்தக்கால் நடுறீங்க. உங்களுக்கு சூலாயுதம் வேலாயுதம் வருது. எந்தெந்த கோயில்ல இருந்தோ உங்களுக்கு புனித நீர் வருது. நீங்க முதல்ல பொட்டு வச்சுன்னு வருவீங்க, உங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பீங்க, அப்புறம் செந்தூரம் வச்சுப்பீங்க, அப்புறம் இல்லைன்னா அதை தூக்கி போட்டுருவீங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க? அங்க மாநாட்டுக்குள்ள உங்க பேனர், பெரிய பேனர் வச்சிருக்கான். அதுல முதல் என்ன போட்டோ வச்சிருந்தீங்களோ, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேனர் வச்சு ஒரு பொட்டு வச்சிருந்தாரு பாருங்க, அந்த போட்டோ தான் அதுக்குள்ள இருந்துச்சா? சூலாயுதம் வருது, வேலாயுதம் வருது, என்னென்னமோ வருது. அங்க எல்லாத்துக்கும் புசியானந்தாங்க வராரு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஓராண்டு ஆயிடுச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு. அவர் தனியா வந்தா பரவாயில்லைங்க, எல்லா இடத்துலயும் ஒரு பையோடய சுத்துறாரு. கொடி அறிமுகத்தில் அந்த பை உலக ட்ரெண்டிங். அந்த படி மஞ்ச பை, என்ன மஞ்ச பையோட இருந்தாரு, இப்ப பச்சை பையோட சுத்துறாரு. அதாங்க அவர் ஜோசியர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அன்னைக்கு மஞ்சள் பா, இன்னைக்கு பச்சை அப்படின்னு. கட்டுக்கோப்பா நம்ம இருக்கணும்னு சொன்ன இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க கட்டுக்கோப்பு எங்க எல்லாம் பல்ல காட்டுது. ஒரு மீட்டிங்ல கூட தனியா புசியானு பேசுற மாதிரி தெரியல. அவரை நெருக்கி தள்ளி அவரை இன்னும் விட்டா கீழே தள்ளி எட்டி வச்சிருவாங்க. தள்ளி விட்டு போயா அங்க போங்கிட்டு அப்படின்னு லெஃப்ட்ல டீல் பண்றாங்க போல இருக்கு. இங்க தலைவர் ரெண்டு தாரு எங்கப்பா? ஏப்பா அவர் தள்ளி விட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா. மாநாட்டுக்கு அப்புறம் தான் தலைவர்கள் அறிவிப்பாங்களாம். இவரே அதுல அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்புறம் பொறுப்பாளர் போட போறோம், அது போட போறோம்னு. எதுக்கு? மாநாடு பண்ண பிறகு மாற்று கட்சி இருந்த ஆள் வருவாங்க, மாஜி எம்எல்ஏக்கள் வருவாங்க, மாஜி மினிஸ்டர் வருவாங்க, முன்னாள் எம்எல்ஏ வருவாங்கன்னு காத்திருக்கீங்களா? அப்ப கடைசி வரையும் போஸ்டர் ஓட்டுறவன், உன் ரசிக காசு குத்து படம் பாக்குறவன் கடைசி வரையும் போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கணும். எந்த பதவியும் கொடுக்க மாட்டீங்க அவனுக்கு. 100 மீட்டர் 50 மீட்டர்ல பின்னாடியே நினைவிடம் இருக்கு. அங்க போயிட்டு நீ மாலை வச்சிருந்தீங்கன்னா உங்களை பெரியாருடைய அந்த வழி தோன்றலாம் நாம கொண்டாடலாம். நீங்க செய்யறதெல்லாம் டிராமாவா இருக்க, நீங்க செய்யறதெல்லாம் நாடகமா இருக்க. அவரை பின்னணியில இருந்து இயக்குறது முழுக்க பாண்டிச்சேரியில இருந்து இயக்குறாங்க. அந்த பாண்டிச்சேரியில இருந்து இயக்குறவங்க யாருன்னா அவங்களுக்கு நாக்பூர்ல இருந்து உத்தரவு வருது, அதை தான் அவங்க செய்யறாங்க. இங்க சத்தமேளம் 69 பூஜையும் போட்டாங்க. ஒரு பக்கம் தான் நடிகராக எல்லா படத்திலையும் ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ தான் இருப்பாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகைகள் இருக்காங்க. இந்த கதை என்ன அரசியல் பேச போகுதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னும் அப்ப நீங்க அரசியல் களத்துக்குள்ள முழுமையா வரவே இல்லை. அப்ப நீங்க முழுமையான அரசியல்வாதியா மாறுற வரைக்கும் நீங்க நடிகர் தானே. ஏன்னா சந்திரசேகர் அவர் தான் ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் முதல் படத்துல இருந்தே சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் அந்த அரசியலை அவருக்குள்ள புகுத்தி அவர் அரசியல் பாதைக்கு கொண்டு வரதுக்கு பல முயற்சிகள் அவர் பண்ணி. சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். இது அரசியல் களத்துக்குள்ள நீங்க எந்த கலருக்குள்ளேயும் போகக்கூடாது, எந்த வர்ணத்துக்குள்ளேயும் போகக்கூடாது, எந்த சமூகத்துக்குள்ள சமுதாய கலர் உங்க மேல விழவே கூடாது. இதுதான் இங்க மக்கள் உங்களை ஏத்துக்கிற கொண்டாடுகிற விஷயமா இருக்கும். நீங்க ஜோசப் விஜய்னு ஒருத்தர் சொல்லும் போது கொந்தளிச்சாங்கல்ல, இப்ப அந்த ஜோசப் விஜய் என்னவா இருக்காரு? இன்னைக்கு காலையில பூஜை எப்படி நடந்தது பாத்தீங்களா? அங்கதான் வரேன் பாயிண்ட்டுக்கு. நான் நீங்களும் கரெக்டா பாயிண்ட்டுக்கு வரீங்க. நான் என்ன கேட்க வரேன், அப்போ உங்க ட்விட்டர் ஹேண்டில் இருந்து ஏங்க அந்த போட்டோ எடுத்தீங்க? ஒரு போட்டோ வச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ட்விட்டர் ஹேண்டில் ஒரு போட்டோ மாற்றப்படுது. அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ இருந்துச்சு. நான் மதத்துக்கு எதிரானவங்க கிடையாது, எந்த சமுதாய சாதிக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனால் நான் எதிர்பார்க்கறது, நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னன்னா, எல்லா மதங்களும் ஒண்ணுதான் சொல்லுது, அன்பாயிரு எல்லார் மேலேயும், யாரையும் ஏமாத்தாத, கூடுமான வரைக்கும் உதவி செய், முடியலன்னா ஒதுங்கி நில்லுன்னு தான் சொல்லுது. ரைட்டுங்களா? இங்க பிரிவினையே கிடையாது. ஆண் பெண் தாண்டி டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும்தான் இருக்காங்க. வேற எந்த விதமான உங்களுக்கு சமுதாய பாகுபாடம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற சமூகத்துல
நீங்க முதல்ல பொட்டு வச்சுன்னு வருவீங்க, உங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பீங்க, அப்புறம் செந்தூரம் வச்சுப்பீங்க தேவைன்னா, அப்புறம் இல்லைன்னா அதை தூக்கி போட்டுருவீங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க? அங்க மாநாட்டுக்குள்ள வந்து உங்க பேனர், பெரிய பேனர் வச்சிருக்கான், அதுல முதல் என்ன போட்டோ வச்சிருந்தீங்களோ, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேனர் வச்சு ஒரு பொட்டு வச்சிருந்தாரு பாருங்க, அந்த போட்டோ தான் அதுக்குள்ள இருந்துச்சா? சூலாயுதம் வருது, வேலாயுதம் வருது, என்னென்னமோ வருது, அங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல இருந்து என்ன சொல்றது, அது புனித நீர் கொண்டு வந்து பண்றாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. நீங்க பந்தக்கால் நடுங்க, கல்யாணத்துக்கு பண்ற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல என்ன வேணா பண்ணுங்க, இதெல்லாம் இந்த ஜோசியர் குறிச்சு கொடுக்குறதுங்க. ஜோசியர் குறிச்சு கொடுக்குற ஜோசியர், நான் ஜோசியத்து மீது வந்து நான் எந்த வன்மமும் நான் சொல்லலை. ஆனா நான் கேட்க வர ஒரே ஒரு விஷயம் தான், உலகமே இயக்கம் நிறுத்தின ஒரு விஷயம் வைரஸ்னு வரும்போது எந்த ஜோசியம் முன்னாடி சொன்னிச்சு உனக்கு இது நல்லது இது நல்லது, இன்னைக்கு நீ கால் வச்சினா சிஎம் நாற்காலில் உட்காந்துறான்னு சொல்ற ஜோசியர்கள் அன்னைக்கெல்லாம் எங்க போனாங்க? எல்லா மதங்களையும் எல்லா கடவுளையும் நான் சொல்றேங்க, நான் எல்லா இறை வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுருச்சா? மனிதன் மட்டும் தான் நின்றுச்சு. அப்ப நீங்க எதை நம்புறீங்க? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போறீங்க? ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்ப இங்க தமிழ்நாட்டில் உங்க யாருடைய வாக்கை நோக்கி நீ போறீங்க? நீங்க எல்லா வாக்குகளும் வேணும் தானே, எங்களுக்கு பிஜேபி வேணான்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு வராதுன்னு சொல்லி எடப்பாடி பிச்சுக்கிட்டு ஓடி வந்த கதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உள்ளுக்குள்ள 1008 அண்டர் கிரவுண்ட் ஒர்க் இருக்கும், அதை பேச போனா அது வேற கதை. அது ஆனா வெளிப்பார்வைக்கு என்ன தோணுது, அவங்க வாக்கு வராது, ஏன்னா அந்த வாக்கை வச்சு தான் திமுக ஜெயிக்கிறாங்க, அதனால நாங்க தனியா இருக்கோம் பாருங்க, சிறுபான்மையினர் உங்களுக்கான ஆதரவான இயக்கம் அதிமுகன்னு ஒரு பக்கம் அவங்க கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு இந்த வாக்கு வந்தா போதும், உங்களை அப்படித்தானே வழி நடத்துறாங்க. அப்ப இப்ப ஜோசப் விஜய் சொன்னவங்களே உங்களை என்ன சொன்னாங்க? மாத்தி பேசினாங்க. இப்ப நீங்க பெரியார்னு சொல்லிட்ட உடனே கொந்தளிச்சிட்டாங்க, ஆஹா பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுன்னாங்க. இப்ப மறுபடியும் நீங்க பந்தக்கால் நடுறீங்க, உங்களுக்கு சூலாயுதம் வேலாயுதம் வருது, எந்தெந்த கோயில்ல இருந்தோ உங்களுக்கு புனித நீர் வருது, தப்பு கிடையாதுங்க. இது வந்து மாநாட்டுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க இந்த மாநாட்டுக்கு மட்டும் பண்ணலங்க, எல்லா மாநாட்டிலையும் இந்த மாதிரி பந்தக்கால் நடுவாங்க, எல்லா மாநாட்டிலையும் வந்து அந்த கால்கோல் விழா நடத்துவாங்க, எல்லா விஷயங்களையும் பூஜை எல்லாம் பண்ணுவாங்கன்னு. நான் அதெல்லாம் குறையாவே சொல்லலை. அந்த நேரம்னு ஒன்று வைக்கிறீங்கல்ல நீங்க, பிரம்ம முகூர்த்தம், இந்த நேரம் வச்சுட்டு அங்க வந்து எல்லாத்துக்கும் புசியானந்தாங்க வராரு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஓராண்டு ஆயிடுச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு. அவர் தனியா வந்தா பரவாயில்லைங்க, எல்லா இடத்துலயும் ஒரு பையோடய சுத்துறாரு. ஏன் அது கொடி அறிமுகத்தில் அந்த பை உலக ட்ரெண்டிங், அந்த படி மஞ்ச பை, என்ன மஞ்ச பையோட இருந்தாரு, இப்ப பச்சை பையோட சுத்துறாரு. அதாங்க அவர் ஜோசியர் சொல்லி கொடுத்துருப்பாரு, அன்னைக்கு மஞ்சள் பா இன்னைக்கு பச்சை அப்படின்னு, சரிங்களா? இது வந்து கலர் வந்து இந்த அம்மையார் இருக்கும்போது தான் சொல்லுவாங்க. அந்த அம்மையார் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே முதல் ஆட்சியில் வந்து இந்த கலரில் இருக்கணும்னு எல்லா பக்கமும் பச்சை கலரில் இருந்துச்சு. அப்புறம் ஜோசியர் வந்து கலர் தப்புங்க, மெரூன் மாற்றுங்க நாங்கள். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற பஸ்ஸில் ஆரம்பித்து எல்லா பக்கமும் மெரூன் ஆக்குனாங்க. கலைஞர் இருக்கும்போது மஞ்சள் கலர் துண்டு போட்டாருனாங்க. கலர் வந்து பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எடுக்கிற முன்னெடுப்புகள் வந்து அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளில் நீங்கள் அறிக்கையில் சொன்ன மாதிரி, அந்த கடிதத்தில் சொன்ன மாதிரி கட்டுக்கோப்பாக நம்ம இருக்கணும்னு சொன்ன இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் கட்டுக்கோப்பு எங்கே எல்லாம் பல்ல காட்டுது. ஒரு மீட்டிங்கில் கூட தனியாக புசியானு பேசுகிற மாதிரி தெரில, அவரை நெருக்கி தள்ளி அவனை இன்னும் விட்டா கீழே தள்ளி எட்டு வச்சிருவாங்க, தள்ளி விட்டு போயா அங்கே போங்கிட்டு அப்படின்னு லெஃப்ட்ல டீல் பண்ணுவாங்க போல இருக்கு. யாரா இங்கே தலைவர் நின்று தார் எங்கப்பா, ஏப்பா அவர் தள்ளி விட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா, அவரை பிடிச்சி ஏறுறாங்க, அவரை பிடிச்சி இறங்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ உங்ககிட்ட என்ன ஒழுக்கம் இருக்கு? இன்னும் நீங்க சில்லுவண்டுகளாக நீங்க இன்னும் வந்து இந்த ரசிகர்கள் விசில் அடிச்சாங்க குஞ்சின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. அந்த தியேட்டர்ல அப்படியே கத்தி கூப்பாடு போடுறது, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மயிர்கூச்செறியும் சம்பவங்கள்ன்ற மாதிரி அப்படி ஒரு விஷயங்களை மட்டும் தான் பண்ணுறீங்க. இது அரசியலுக்கு எடுபடுமா? வாய்ப்பே கிடையாதுங்க. அரசியல் என்பது பேசணும். அது எப்படி பேசணும்? இந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசணும், இந்த மக்கள்கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனையோ அதை சொல்லணும். இந்த 3 பக்க அறிக்கையில் இந்த மக்கள் பிரச்சனை என்ன பேசியிருக்கீங்க? அந்த 3 பக்க அறிக்கையை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளோ நேரம் அவர் என்ன சொன்னார் அப்படின்றத 3 பக்கத்துக்கு அதுக்கு தேவையா அப்படின்ற ஒரு அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியாக இருக்கா? ஒண்ணுமே கிடையாதுங்க. மடல் எழுதுறாங்க, கலைஞர் டெய்லி மடல் எழுதுவார் முரசொலியில. அந்த கடிதம் வந்து அப்படியே நீங்க எடுத்து வச்சு ஒரு புத்தகமா போட்டீங்கன்னா வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படும். நான் திமுக காரன் கிடையாது, டிஸ்க்ளைமர் போட்டுங்க தயவுசெய்து. நான் எல்லா இடங்கள்லையும் சொல்ற விஷயம் தான். ஏன்னா அவங்களுடைய அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் வெளியில வரும். இப்போ நீங்க உங்க அப்பா கூட இருந்தாருன்னு வச்சுங்களேன், எஸ்ஏசி அவர்கள் கூட இருந்தாருன்னா அவர் கைட் பண்ணுவார், தம்பி இது சரியா இது வராது, இது சரியா வரும். ஏன்னா அவர் ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க தளபதியால மாறி இருக்க முடியாது. உங்களுக்கு தளபதியா ஒரு அந்தஸ்து கொடுத்ததே அவர் தான். நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவரை தூக்கி போட்டீங்களே, ஏன் போட்டீங்க தூக்கி? ஜோசியம். இதுக்கு நம்ம என்ன பொறுப்பாக முடியும்?
இதை நம்பி போனா நிச்சயமாக ஒரு பெரிய செட்பேக்கும் பின்னடைவு தான் வரும். அவர் சொல்றாருல, நம்மளை எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க, நம்ம எல்லாரும் வந்து கவனிக்கிறாங்க. நிச்சயமா கவனிக்க தான் செய்வாங்க. பத்திரிகையாளர்களா இருக்கிற எல்லாரும், நியாயமா பேசுற எல்லாரும் விஜய்க்கு ஆலோசனை சொல்றாங்க. இது சொல்ற அனைத்தும் அவருடைய ஆலோசனை தான். நீங்க கரெக்டான ஆளை கூட வச்சீங்க. இந்த ஓராண்டு அதான் ஆரம்பிச்ச வேற எங்கேயோ போயிடுச்சு. ஓராண்டுல அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஓராண்டு தாண்டிடுச்சு. அந்த ஓராண்டுல ஒரே ஒரு தலைவரை நீங்க அடையாளப்படுத்துங்க. யாரும் சொல்ல. மாநாட்டுக்கு அப்புறம் தான் தலைவர்கள் அறிவிப்பாங்களாம். இவரே அதுல அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்புறம் பொறுப்பாளர் போட போறோம், அது போட போறோம்னு. எதுக்கு? மாநாடு பண்ண பிறகு மாற்று கட்சி இருந்த ஆள் வருவாங்க, மாஜி எம்எல்ஏக்கள் வருவாங்க, மாஜி மினிஸ்டர் வருவாங்க, முன்னாள் எம்எல்ஏ வருவாங்கன்னு காத்திருக்கீங்களா? அப்ப கடைசி வரையும் போஸ்டர் ஓட்டுறவன், உன் ரசிக காசு குத்து படம் பாக்குறவன் கடைசி வரையும் போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கணும். எந்த பதவியும் கொடுக்க மாட்டீங்க அவனுக்கு. இல்ல இப்போ ஒரு சில பகுதிக்கு மட்டும் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எப்ப சொல்லுவாங்க? சொல்லி முடிக்கிறதுல 26 தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வந்துடும். இந்த ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு மக்கள் பிரச்சனையை போராடி இருக்கலாமே. மக்கள் பிரச்சனை உங்க ஆட்களை நீங்க வந்து முன்னிலைப்படுத்திருக்கலாமே, அவர்கள் அடையாளப்படுத்திருக்கலாமே. சென்னை மாவட்டம் 3ஆ பிரி, ஆலக்குடு 4ஆ பிரி. உங்களுக்கு தோன்ற விஷயத்த மாவட்டங்களா பிரிச்சுட்டு எல்லா மாவட்டத்துக்கு ஒரு ஆளை போட்டு நீ வந்து அந்த ஊர்ல இருக்க மக்கள் பிரச்சனையே பேசு. நீங்க விஜயகாந்த் அரசியலை இவர் முன்னெடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் கூட நிறைய இடங்கள் அதை ஒப்பிட்டு இருக்கேன். ஏன்னா விஜயகாந்தோடு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் நான் நெருக்கமாக பழகின வேண்டதுனால நான் சொல்ல வரேன். அவருடைய அரசியலுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப வேற வித்தியாசமான ஒரு அரசியல் செயல்படு. ஏன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடிகராக இருந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வரணும்னு ஒரு மைண்டில் இருக்கு, நல்லது செய்யணும் மைண்டில் இருக்கு. அந்த காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வர திட்டமே இல்லை. அப்படி எந்த விதமான அடிப்படை இல்லாமல் ஷூட்டிங் இல்லாதனால கார் எடுத்துட்டு ஏதாவது கிராமத்துக்குள்ள போயிடுவார். அங்க மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நேரடியாக விசாரிப்பார், நேரில் கேட்பார். எம்ஜிஆர் மாதிரி அங்கே போனவன் பாட்டியெல்லாம் கட்டி கட்டி புஷின்பாரு. இந்த வேலையெல்லாம் அங்கே செய்வார். அப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அரசியல் காலத்துக்குள்ள வரேன்னு சொல்லும் போது அப்பதான் அவருக்கான அந்த ஸ்ட்ராங்கான பேஸ் எங்க உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? டவுன் டு எர்த். எல்லா கிராமத்திலும் இன்னைக்கு நீங்க போங்க, விஜயகாந்த் கொடி பறக்கும், மன்ற கொடி இன்னைக்கும் பறக்கும். அவருடைய அந்த செல்வாக்கு அங்கதான் தொடங்குச்சு. நீங்க அதை தான் நீங்க முதல்ல எடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு வந்து பூத் இருக்கு, போலிங் பூத் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அடிப்படையில் தேசிய கட்சி இருக்கிற பாஜக கூட தெரியாதுங்க. மாஜி ஐபிஎஸ் ஒருத்தர் எங்க படிக்க போகிறாரு பாருங்க, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 20,000 புக்கு படிச்சுக்கிறாரு. அவர் வயசு என்ன 20,000 புக்கு படிச்சாரா இல்லையான்னு கூட தெரியல. இல்லாத ஒரு பில்லை தந்து காமிக்கிறாரு. எல்லாம் மறந்துருந்தாங்க ரபேல் மேட்டரை. அதை தந்து பாத்தியா வாட்சி அப்படின்னு. நானெல்லாம் வாட்சி வாங்கியிருக்கேங்க, இந்த வாட்சிக்கு பில் வச்சுக்கிறேன் நான். அவர் பில்லு அப்புறம் கொடுக்குறேன்னாரு. அப்புறம் ஒரு A4 சீட்டை 2ஆ கட் பண்ணி டைப் பண்ணி ஒரு பில்லு ஒன்று காமிச்சிட்டாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அவர்களுக்கே பாஜக தேசிய கட்சி அவர்களுக்கே நீங்க பூத் ஏஜென்ட் கிடையாது. பல ஊர்களில் பல இடங்கள்ல பூத் ஏஜென்ட் கிடையாது. காரணம் என்னன்னா, திராவிட கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா முதல்ல பாலபாடமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கிராமத்துல அந்த ஸ்கூல்ல 700 ஓட்டு தான் போடுவாங்கன்னா அந்த 700 ஓட்டை வாட்ச் பண்றதுக்கு ஒரு பூத் ஏஜென்ட் இருப்பார். அங்க வாக்குச்சாவடி முகவர்னு ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பார். அவரு கணக்கு போடுவார். அவருக்கு தெரியும் நீங்க தெருவை சேர்ந்தவர், நீங்க தெருவை சேராதவர்னு. நீங்க சொல்லுங்க, விஜய் இதை பண்ணியிருக்காரா? எத்தனை பூத்து இருக்குன்னே தெரியாது முதல்ல இவருக்கு. அடிப்படையில் அரசியல் பாலபாடம்ன்றது சும்மா கிடையாதுங்க. நீங்க அரசியலுக்கு வாங்க, முதலமைச்சர் ஆகுங்க, யார் வேணான்றா. இது வந்து ஓப்பன் டு ஆல். இங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நீங்க முதல்வர் இல்ல, பிரதமர் மந்திரி கூட ஆகலாம். ஏன்னா அவங்க சொல்றாங்கல்ல, எங்கேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிவி தவறு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம சொல்லுங்க, அவங்க சொன்னவரெல்லாம் இன்னைக்கு நாட்டு ஆள்லையா? உங்க அக்கௌண்ட்ல 5 லட்சம் போடுறேன்னாரு. நானும் ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ காலையில் டிங்குன்னு அடிக்கும் மணி அடிக்கும் பார்ப்பேன். வந்திருக்கா தலைவன் தான் அமைச்சிருக்காங்க இல்லைங்க. ஏங்க ஒருத்தர் வந்து அப்படி நடந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல தவறுதலா விழுந்த காசை நேத்து பாருங்க, பரபரப்பான செய்தி அது. பிஎம் போட்டார், எனக்கு 5 லட்சத்துன்னு செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி மாட்டியிருக்காரு. எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்திருக்காரு பாருங்க. அப்ப அந்த நாட்டில் மோசடியாக சொல்வது கூட நம்புற மாதிரி சொன்னா அதை நம்பிடுவாங்க, அதுவும் பதவியில் இருக்கிறவங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம், அடிப்படை உதாரணம் ஒன்று சொல்றேன். சில தினங்களுக்கு முன்னாடி சமந்தாவை பத்தி ஒரு அமைச்சர், வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகான்னு ஒரு அமைச்சர் பேசினாங்க. தப்பா பேசி. ஏன்னா சந்திரசேகர் ராவ் மீது அவங்களுக்கு கடுப்பு, அவங்க பையன் மேல அவங்களுக்கு கோவம். ஏன்னா அவங்க பாலிடிக்ஸ்குள்ள அவங்களுக்கு மோதல். இதுல சமந்தாவை கூட்டு வந்து தெருவில் நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவங்க சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு பின்னங்கால் பெடல் விட ஓடி போயிட்டாங்க. அவங்க சொல்லும் போது எல்லாரும் நம்பினாங்க. காரணம் அவங்க ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்கோம், நம்பிக்கை நடிப்பா அவங்களுக்கு வந்து நேர்மையான தகவல் கிடைக்கும். அப்போ அவங்க சொல்றது உண்மைன்னு நம்புவாங்கன்னு. இப்படிதானே நம்ம நாட்டை ஆண்டு 3வது 3.0 இருக்கிற விஸ்வகுரு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், நான் வந்து பாலாரம் தேனாரம் ஓடனார். நம்மளும் தேடிட்டு இருக்கோம் எங்கேயாவது பாலாறு தேனாறு வருதான்னு. இருக்கிற ஆத்திலே தண்ணியை காணோம். இப்படி இருக்கு எல்லாம். அவங்க சொல்ற எதுவும் நடக்க மாட்டேங்குது. இவ்வளவு அரசியல் கத்துக்கிட்டவங்களே அதெல்லாம் செய்ய முடியல.
நீங்க உங்களை சுத்தி வச்சிருக்கிற ஆட்கள் கிட்ட நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? இந்த 3 பக்க அறிக்கையில உங்களுக்கு 3 பக்க கடிதத்துல ஒரு பின் பாயிண்ட் சொல்ற மாதிரி ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுது ராணுவ கட்டுப்பாடு. ராணுவ கட்டுப்பாடுன்னு வார்த்தையில் இருக்கடா, ஒரு மீட்டிங்ல கூட அந்த கட்டுப்பாடை காணாமடா. எல்லாம் அதை தேடிங்கிறாங்க, அந்த கட்டுப்பாடை எங்க இருக்குதுன்னு தேடிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எங்கேயுமே காணோம். என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. யாரை எதிர்த்து போட்டி போட போறாரு, யாரை எதிர்த்து கட்சி நடத்த போறாரு, யாருக்காக கட்சி நடத்த போறாரு? இல்ல அதுல இன்னொரு லைன் மெயினா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல மக்களுக்கு வந்து இன்னமும் அவங்களுக்கு சரியான முழுமையான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அவங்கள போய் சேரல. இது வந்து எனக்குள்ள வந்து ஒரு அனல் தீயா வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை மாத்துறதுக்கான நேரம் தான் வந்திருக்குது. அதுக்காக முழு முயற்சியோட நம்ம வந்து இறங்கணும்ன்ற மாதிரி போட்டிருந்தாரு. காட்டு தீ கன்ஃபார்மா பத்திக்கும் அப்படின்றீங்க நீங்க. உங்களோட அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு அவர். ரைட், ஆமாமா சொல்லியிருக்காரு. நிச்சயமா இங்க நெருப்பு கண்டிப்பா வேணும், தேவை இருக்கு. ஏன்னா அனல் மூட்டி தான் வச்சிருக்கு. ஏன்னா பெரியாருடைய வார்த்தைகள்ன்ற அனல் இருக்குல்ல, அது தமிழ் மண்ணில் வந்து அணையவே அணையாது எந்த காலத்திலையும். அந்த பேரை சொன்னாலே பல பேருக்கு உட்கார இடம்லாம் எரியுது. நாம என்ன பண்ண முடியாதுக்கு? ஏன்னா அப்படி இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை. விஜயை தூக்கி பிடிச்சவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள், RSS சேர்ந்தவங்கலாம் விஜயை தூக்கி பிடிச்சு கொண்டாடி இருந்தாங்க. மாநாட்டுக்கு அனுமதி தர மாட்டீங்களான்னு கொந்தளிச்சாங்க அக்கா தமிழ் செய்யலாம். அப்புறம் பார்த்தா டக்குனு ஒரு பெரியார்கிட்ட போயிட்டாருன்னு அந்த வாய் அது காலையில பேசிச்சு, இப்ப இந்த வாய் வேற பேசுன்னு செஞ்சுட்டாங்க. என்ன காரணம்னா பெரியார்கிட்ட போயிட்டாருன்னு. ஆனா அதுலயும் முழுமையான விஷயம் இல்லைங்க. எளிமை விரும்பி அவரே மாலை தூக்கிறாரு, அவரே தட்டை தூக்கினாரு, அவரே போனாரு. இதெல்லாம் சும்மா சிம்பத்திக்காக. நீங்க நடிகர், நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் நீங்க நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஆள் பலம் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க உளவுத்துறை இந்த இடத்துல கவனிக்கல, உளவுத்துறை மிகப்பெரிய தவறு இழுத்து விட்டது, விஜய் வந்து பெரியார் தரலுக்கு போற விஷயமே தெரியல, அப்ப திமுக அரசாங்கம் ஃபெயிலியர் அப்படின்னு சில பேர்லாம் பேசுவாங்க. இந்த திமுக அரசாங்கம் ஃபெயிலியரா இல்லையான்றதுலாம் ரெண்டாவது விஷயங்க. நீங்க அங்க போய் என்ன சாதிச்சீங்க? உங்களுக்கு அது ட்ரோல் மெட்டீரியல் தான் மாறிச்சு. பெரியாருக்கு மாலை போட போனார, உண்மையிலேயே பெரியார் மீது அக்கறை இருந்தால், பெரியார் கருத்துக்களை நீங்க வந்து உள்வாங்கிற ஆளா இருந்தா, பெரியார படின்னு இன்னைக்கு பேனர்ல போட்டிருக்காரு இல்லையா, என்ன பண்ணிருக்கணும் நியாயப்படி? 100 மீட்டர் 50 மீட்டர்ல பின்னாடியே நினைவிடம் இருக்கு. அங்க போயிட்டு வந்து நீங்க மாலை வச்சிருந்தீங்கன்னா உங்களை பெரியாருடைய அந்த வழி தோன்றலாம் நாம வந்து கொண்டாடலாம். எனக்கு என்னங்க விஜய்க்கு எனக்கு வாய்கா தகராறா இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நீங்க செய்யறதெல்லாம் டிராமாவா இருக்கு, நீங்க செய்யறதெல்லாம் நாடகமா இருக்கு. ஆனா இதெல்லாம் விஜய்க்கு சொல்லி கொடுக்கறது தான் செய்யறாரு. அவர் கிளிப் இல்ல, பாவம். அது சொல்றது பூரா ஆனந்த்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. நான் அவரும் இல்லைன்றேன். அப்படியா? அவரை பின்னணியில இருந்து இயக்குறது முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியில இருந்து இயக்குறாங்க. அந்த பாண்டிச்சேரியில இருந்து இயக்குறவங்க யாருன்னா, அவங்களுக்கு வந்து நாக்பூர்ல இருந்து உத்தரவு வருது, அதை தான் அவங்க செய்யறாங்க. இப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு அஜெண்டாவோடு செயல்படுகிறார்கள். இங்க அவர்களுக்கு ஒரு முகம் தேவைங்க. திராவிட கட்சிகளை எதிர்ப்பதற்கு ஒரு முகம் தேவை. இது வந்து சீரியஸான அரசியல், விளையாட்டு சிரிச்ச கேலியா பேசுற அரசியல் கிடையாது. இங்க வந்து தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் எதிர்க்கணும்னா அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வேணும். அந்த பிராண்டாக நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்னு சொல்லி நம்பினது ஒருத்தரை. அவர் தான் வரேன் வரேன் வரேன்னு சொன்ன நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அவர் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு, அடையடே நம்மளை வாடா வாடான்னு ஏது கூப்பிடறானுங்க, சண்டை கூப்பிட்டு உள்ள கோத்து விட பாக்குறானுங்க, நம்ம பிராண்ட்ல எந்த கலரும் வரக்கூடாது, உங்க ஆட்டத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அழகா அவர் எஸ்கேப் ஆகி வெளியே போய் அவரு தெம்பா இருக்கார், சந்தோஷமா இருக்கார், ஹாப்பியா இருக்கார், அந்த ரசிகர்களை என்டர்டெயின் பண்றாரு. புரியுதுங்களா? அவர் தனியா போயிட்டார். அதுக்கப்புறம் பிராண்டா தேடுறாள் யாருன்னா, அதுல சிக்கினவர் தான் விஜய். இப்ப இவர் முகத்தை வச்சுக்கிட்டு பின்னணியில ஒரு வேலை செய்யறதுக்கு காத்திருக்காங்க. ஆனா என்னதான் நீங்க வந்து கட் அவுட்ல நீங்க வந்து அரசியல் பண்ண நினைச்சாலும், திராவிட மாடலுக்கான, நான் அதுக்காக திமுக அரசாங்கத்தை சொல்லல, திராவிட மண் மாடல் கூட சொன்னா திமுக அரசாங்கம் சொல்லுவீங்க. திராவிட மண் விட அரசியல் இங்கே வேறுபட்ட களம். இந்த கள அரசியல் தெரியாத யாருமே ஒரே ஒரு விஷயத்தை கூட செய்ய முடியாது. நீங்க சாதி அரசியல் பண்றாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சாதி அரசியல்னு சாயம் பூசப்பட்ட பலரும் சாதி அரசியல்வாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ஆட்கள்ல முதல் இடத்துல திருமாவளவன் இருக்கார். எந்த காலத்தில், ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல இருந்து நான் அவரோட பழகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பொது தொகுதியில நிக்கவே உங்களுக்கு அருகதை இல்லை, உங்களை நிக்க விடமாட்டாங்க நாங்க. ஆனால் அங்கேயும் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றது ஒரு விஷயம். இதெல்லாம் தான் அரசியலினுடைய பாலபாடம். இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வந்தாதான் நீங்க அரசியல் காலத்தில் போய் நிற்க முடியும். எனக்கு இன்னும் கூட அவரை நான் நடிகரை தான் பார்க்குறேன், அரசியல்வாதியாக பார்க்கல விஜயை. எப்போ அரசியல்வாதியை பார்ப்பேன்னா, என்னங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சாரு, நீங்கள் வந்து கட்சியை வந்து தேர்தல் கமிஷனில் வந்து பதிவு பண்ணிட்டாங்க, ஓகே பண்ணிட்டாங்க, என்ன நீங்கள் அவர் நடிகர்னு சொல்கிறீங்கன்னாலும் நடிகர் தான் அவர். இன்னும் அவர் செய்கிற எல்லாம் நடிப்பாக தான் இருக்குது. அந்த 27 மாநாட்டில் அவர் தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்கார் இல்லையா, அறிவிக்கும் போது அந்த கொள்கை இந்த மக்களுக்கான எந்த அரசியலை முன்னெடுக்குதுன்னு பார்த்த பிறகுதான்
அவர் கை தேர்ந்த அரசியல்வாதியாக அவருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுதா இல்ல கைப்பாவையான அரசியல்வாதியா இருக்காரான்னு அப்ப நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் விஜய் வந்து நடிகர் தான். இந்த சத்தமே இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அவர் பிரம்ம முகூர்த்தத்தில் அங்க ஒரு இரவுல ஒரு வெளிச்சத்தை அதிகாலையில வெளிச்சத்தை பார்க்க ட்ரை பண்றாங்க இல்லையா, இங்க வந்து சத்தமே இல்லாம 69 பூஜையும் போட்டாங்க. ஒரு பக்கம் தான் நடிகராக அந்த படத்துல பாருங்க வரிசையா ஆட்களை போட்டே இருப்பாங்க, புது புது ஆட்களா அறிவிச்சுட்டே இருக்காங்க. எல்லா படத்திலையும் ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ தான் இருப்பாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகைகள் இருக்காங்க. அந்த கதை என்ன அரசியல் பேச போகுதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னும் அப்ப நீங்க அரசியல் களத்துக்குள்ள முழுமையா வரவே இல்லை. அப்ப நீங்க முழுமையான அரசியல்வாதியா மாறுற வரைக்கும் நீங்க நடிகர் தானே.